சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவே ஏற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் சந்தோஷத்தை நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற தேவ பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களும் பார்க்கும்படி அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் உங்களுடைய ஜெபங்களில், தனிப்பட்ட ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில், ஆமேன், ஊழியக்காரனாகிய அடியேனை எங்களுடைய சபையை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தேசத்திலே நிச்சயமாய் உயர்த்துவார். எங்களுடைய சபை இந்தியா சபை குளச்சல் அருகாமையில் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே எங்களுடைய சபைகள் இருக்கிறது. இந்த ஊழியங்களை நேசித்து ஜெபிக்கிற உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்வாராக. இந்த நாள் நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, மகிமையுள்ள சபை. தேவன் தன்னுடைய சபையை மகிமையுள்ள சபையாக மாற்ற விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே எபேசியர் 5வது அதிகாரத்தின் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் 2000 வருஷத்திற்கு முன்பதாக சிலுவையிலே அறையப்பட்டதை நாம் அறிகிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், மனிதனை மீட்பதற்காக மனிதனாகவே இந்த உலகத்தில் வந்து தன்னையே ஒப்பு கொடுத்தவர். யாரும் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்துவிட முடியாது. அவர் தாமே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரே தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை ஒரு பலியாக, ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி பலியிடப்படுமோ அதே போல தன்னை பலியாக, பலி பொருளாக தேவகுமாரன் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கான என்ன காரணம்? ஏன் அப்படி இயேசு தெய்வம் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? பிதாவாகி தேவன் தன்னுடைய ஒரே பேரான மகனை ஏன் இந்த பூமிக்கு அனுப்பி அவரை அவன் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? கிருபாதகர பலியாக ஏன் அவர் பலியிடப்பட வேண்டும்? ஏன் தெய்வத்தினுடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும்? ஏன் இவ்வளவு பாடுகளை இயேசு அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய கேள்விக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தன் நிருபத்திலே ஒரு ஆழமான ஒரு பதிலை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? தேவன் தன்னுடைய சபையை கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மகிமை உள்ள சபையாக அவன் தமக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தேவன் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? தேவன் ஒரு கூட்டத்தை, ஒரு சபையை, சபை என்றால் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம், பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்ற அர்த்தம். தேவ சபை என்பது பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம். இந்த சபையை ஒரு மகிமையுள்ள சபையாக தனக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அவன் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கிட்ட நெருங்கி போக முடியாதவராய் தேவன் இருக்கிறார். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். அவர் ஒருவராலும் காணக்கூடாத அத்தரிசனமான தெய்வம் என்று சொல்லி அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ யாரும் காணக்கூடாதவர், காண முடியாதவர், கிட்ட நெருங்க முடியாதவர், மனிதர்களில் ஒருவரும் கண்டிராதவர், ஒருவராலும் காணக்கூடாத தெய்வம்.
இந்த தேவனுக்கு முன்பதாக ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும், ஒரு கூட்ட பரிசுத்தவான்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும், சபையை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தீர்மானித்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன் குறித்தார். தேவனுடைய சபையிலே அங்கமாயிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் பாக்கியவான்கள். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உங்களுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. நீங்கள் மிகவும் கனத்துக்குரியவர்கள், மிகவும் கனத்துக்குரியவர்கள். யாரும் போய் நிற்க முடியாத இடத்தில், யாராலும் பார்க்க முடியாத ஒரு தேவனை அவருக்கு முன்பதாக போய் நின்று அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை பார்க்கும்படி தேவன் நமக்கு கிருபை கொடுத்து வருகிறார். தேவன் நமக்கு கிருபை அளித்து வருகிறார். ஒரு பாவியாக, துன்மார்க்கனாக, அசுத்தனாக, தெய்வம் இல்லாதவனாக, தேவனுக்கும் எனக்கும் தொடர்பில்லாதவனாக, மகிமை இல்லாதவனாக, பரிசுத்தம் இல்லாதவனாக இருந்த நம்மை அவர் கரை திரையற்ற, நம்மேலிருந்த கரைகளையெல்லாம் போக்கி, நம்மேலிருந்த பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்கி, நம்மேல் இருந்த இருளை மாற்றி அவருடைய மகிமையை நமக்குள் வைத்து ஒரு மகிமை உள்ள சபையாக அவருக்கு முன்பதாக போய் நிற்க பண்ணும்படி தான் இயேசு தன்னை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இயேசு தன்னை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தது சபையே மகிமை உள்ள சபையாக மாற்றி அவருக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்களை கரை திரையற்ற பரிசுத்தமான சபையாக அவருக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், அதற்காகத்தான் தேவன் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். அதற்காகத்தான் சபை, அதற்காகத்தான் ஆராதனை. பாருங்கள், அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் சபை எப்படி ஸ்தாபித்திருக்கிறார் பாருங்க, அவருடைய சொந்த இரத்தத்தினால சம்பாதித்திருக்கிறார். சபை என்பது வெறும் கட்டிடம் அல்ல. சபையை ஒரு மனிதன் ஸ்தாபிக்க முடியாது, ஸ்தாபிக்கவில்லை. 50 பேர், 100 பேர், 500 பேர், 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடி தேவனை ஆராதிக்கிற இந்த மகிமையான சபையை மனிதன் ஸ்தாபிக்கவில்லை, மனிதன் ஏற்படுத்தவில்லை. அநேக நினைக்கிறாங்க இந்த மனுஷன் அல்லது இந்த ஊழியக்காரர் இந்த சபையை ஸ்தாபித்திருக்கிறார். நிச்சயமா கிடையாது. தேவன் அவரை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்கு, இந்த ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு, இந்த ஜனங்களை தேவனுடைய பக்கமாய் நடத்துவதற்கு ஒரு ஊழியக்காரரை தேவன் பயன்படுத்துகிறார். ஆனால் சபையை ஸ்தாபித்தவரும், சபையை ஏற்படுத்தினவரும், சபையை சம்பாதித்தவரும், சபையை தன்னுடைய மகிமையுள்ள சபையாக மாற்றுவதற்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சுய இரத்தத்தினாலே, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே பாவிகளாய், துரோகிகளாய், துன்மார்க்கர்களாய், வேசித்தனம் பண்ணுகிறவர்களாய், பலவிதமான பாவத்தில் அகப்பட்டிருந்த நம்மை சபையாக மாற்றினார், தேவ பிள்ளைகளாக மாற்றினார். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். ஆகையால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் விலையேற பெற்றவர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
இயேசுவின் இரத்தத்தினால், குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவர் நீ எப்படி மாற்றி இருக்கிறார்? 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அந்தகாரத்தில் இருந்தேன், இருளில் இருந்தேன், இப்போ நான் யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள். பாருங்க, தேவன் என்னை எப்படி மாற்றி இருக்கிறாருன்னா, பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம், அவருடைய சொந்த ஜனமாய் என்னை மாற்றினார். அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு தந்தார். முன்னே அந்நியராயிருந்தேன், முன்னே பாவியாயிருந்தேன், முன்னே தெய்வமற்றவனாயிருந்தேன், முன்னே துர்க்கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறவனாயிருந்தேன், இருளில் இருந்தேன், அந்தகாரத்தில் இருந்தேன். ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்து என்னை பரிசுத்த ஜாதியும் அவருடைய சொந்த ஜனமும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் மாற்றினார். அவருடைய விலையேற பெற்ற மாசில்லாத இரத்தத்தினால். அதுதான் சபை. சபை கிறிஸ்து ஸ்தாபித்திருக்கிறார். சபை கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மகிமையுள்ள சபையாய் நம்மை மாற்றுவதற்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பதாக போய் நிற்பதற்கு, அவருக்கு முன்பதாக போய் நான் நிற்க வேண்டுமானால், அவரை முகமுகமாய் சந்திக்க வேண்டுமானால், நான் ஒரு மகிமை உள்ள சபையாக இருக்க வேண்டும். நான் ஒரு மகிமை உள்ள சபையாக இருக்க வேண்டும். நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். நான் தேவனுடைய சபை, தேவனுடைய சரீரம், தேவனுடைய ஆலயம். நான் அவருக்கு முன்பதாக போய் நிற்கணும்னா மகிமை உள்ளவனாக இருக்க வேண்டும். நான் ஆராதனைக்கு போகிறேன், வழக்கமாக பல வருஷம் ஆயிற்று, பல வருஷமாக ஆராதனை போகிறேன், சபைக்கு போகிறேன், ஆடுகிறேன், கை தட்டுகிறேன். அவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? தேவனை சந்திக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, அவர் சீக்கிரமாய் வருகிறார். அப்போஸ்தலன் யோவான் சொல்லும் பொழுது 1 யோவான் 3வது அதிகாரத்தில், பிரியமானவர்களே, 2ஆம் வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், வசனம் சொல்லுது, அவருக்கு ஒப்பாயிருப்போம், அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 3ஆம் வசனம் சொல்லுது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய நாம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறார். பாருங்க, நான் என்ன செய்ய போறேன்? ஒருவரும் கண்டிராத, ஒருவராலும் காண முடியாத அதர்சனமான தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மோசே கூட அவருடைய சாயலை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சாயலை, அவருடைய நிழலை கண்டான். மோசே கூட கண்டிராத அவருடைய மகிமையை, அவர் இருக்கிற வண்ணமாகவே சபை பார்க்க போகிறது. தேவன் யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனமாக ஏற்படுத்தி அவர்களை ரட்சித்து ஒரு கரைதிரையற்ற பரிசுத்த ஜாதியாக்கி அவருடைய சொந்த ஜனமாக்கி அவருக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார். யூதர்களை ரட்சிக்கவே அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போனபோது
ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பெரிய மகிமை புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படுகிறது, நமக்கு சபைக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் யூதர்கள் பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு விசேஷித்த மகிமை நாம் அவருக்கு முன்பதாக போய் நிற்க போகிறோம். அவரை முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அவர் இருக்கிற வண்ணமாக அவரை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலே 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே 16ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பாருங்க, இயேசு மேகங்களின் மேல் வருகிறார், வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இளைப்பாறுதலில் பிரவேசித்தவர்கள், பரதேசியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எழும்புகிறார்கள், இயேசுவோடு கூட வருகிறார்கள். அவர் கீழே இறங்கி வரும் பொழுது, அவர் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது பாருங்க, இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள், மகிமையுள்ள சபை, கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள சபை, மகிமையான சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது, உயர எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வசனம் சொல்லுது, ஒரு இமைப்பொழுதில், ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். அதிவேகமாய் நடக்கிறது, அதிவேகமாய் இந்த பூமியிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 50ஆம் வசனம், சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பது இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் நினைக்கும் போது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாரும் ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் தேவன் மாற்றுகிறார். எக்காலம் திணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவளை எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். தேவன் தம்முடைய சபை எப்படி மாற்றுகிறார்? அவரை போலவே மாற்றுகிறார் என்று யோவான் சொல்லுகிறார். நாம் அவரை இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க போகிறபடியால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிகிறோம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு மகிமையின் சரீரத்தோடு இருந்தார், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு இந்த பூமியிலே இருந்தார். 40 நாட்கள் தன் சீசர்களுக்கு பல இடங்களில் தரிசனம் கொடுத்து அவர்களோடு கூட பேசினார் என்று பார்க்கிறோம். அந்த மகிமை உள்ள சரீரம், அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துக்கு ஒப்பாக நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் மாற்றப் போகிறார். நம்முடைய சரீரத்தை மாற்றப் போகிறார். அதற்காகத்தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். சபையை ஒரு மகிமை உள்ள சபையாக, மறுரூபமுள்ள சபையாக மாற்றி தமக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தவே தேவன் தன்னை சிலுவையில் பலியாய் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு சபையில் ஆராதிக்கிறதான அநேக பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் தெரியாது. நாம் என்ன நினைக்கிறோம்? எதுக்கு சபை? என் வியாதி சுகமாக சபை, என் கடன் பிரச்சனை மாற சபை, என் தேவைகள் சந்திக்கப்பட சபை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடம் சபை, சரீர விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுகிற இடம் சபை என்று நினைக்கிறோம். தவறு அல்ல. சரீர பிரகாரமான விடுதலை சபையில உண்டு, வியாதியில் சுகம் சபையில உண்டு, அற்புதங்கள் சபையில உண்டு. ஆனால் சபை என்பது
இந்த உலகத்தோடு நின்று விடுகிறதற்காக அல்ல, இந்த உலகத்தோடு அழிந்து போவதற்காக அல்ல, கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள மகிமை உள்ள சபையாக அவருக்கு முன்னாடி போய் நிற்பதற்காகத்தான் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தினால் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு நாள் வரும், இயேசு வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். ஏற்கனவே மரித்து மகிமையுள்ள சபையாக பரிசுத்தவான்களாக மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் எழுந்து அழிவில்லாதவர்களாக எழுந்திருக்கிறார்கள். மகிமையுள்ள சபையாக எழுந்திருக்கிறார்கள். இயேசுவோடு கூட அவர்கள் வருகிறார்கள். இந்த பூமியிலே பரிசுத்தமாக்கப்பட்ட சபையாய், கரை திரையற்ற மகிமையுள்ள சபையாய், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற சபையாய் வாழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இந்த பூமியிலிருந்து ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான நேரம் வசனம் சொல்லுது, ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுது, ஒரு செகண்டில் காரியங்கள் நடந்துவிடும். இந்த பூமியிலிருந்து பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான சமயம் ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுதிலே அந்த கடைசிய காலம் நிற்கும் போது நடந்து விடுகிறது. ஒரு நிமிஷம். அந்த நேரம் போய் நான் மனம் திரும்பிட்டு வாரேன்னு சொல்ல முடியாது. அந்த நேரம் போய் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வாரேன்னு சொல்ல முடியாது. அந்த நேரம் போய் நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுட்டு வாரேன். அந்த நேரம் போய் நான் அவன் சகோதரனோடு ஒப்புரவாயிட்டு வாரேன். அந்த நேரம் போய் நான் கர்த்தர் என்மேல் வைச்சிருந்த சித்தத்தை போய் நிறைவேற்றிட்டு வாரேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை போய் செய்துட்டு வாரேன்னு சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுது கதை முடிஞ்சிடும். அந்த நேரம் மிக சுருங்கின நேரமாக இருக்கு. ஆனால் இப்போ நமக்கு நிறைய நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் வேதம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திடுங்க. நாட்கள் ஏன் பொல்லாதுன்னா, எப்போ முடிவு வரும் தெரியாது. பொல்லாத காலகட்டத்துக்குள்ள வந்துட்டான். கடைசி காலம் கொடிய காலமாக இருக்கும் என்று அறிவாயாக என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப இந்த கொடிய காலம் என்பது கடைசி காலம், தேவனுடைய வருகையின் காலம். அதான் ஆவியான தெளிவாய் சொல்லு, நாட்கள் பொல்லாதவைகள். காலத்தை பிரயோஜனப்படுத்து, நாட்களை பிரயோஜனப்படுத்து. நமக்கு சமயம் கிடைக்காது. அந்த 10 கன்னிகளில் 5 கன்னிகைகள் பாருங்க, மணவாளன் வருகிறாருங்கிற சத்தம் கேட்டாச்சு, ரெடியாக எழும்புறாங்க. எண்ணெய் இல்லை, நிறைய நேரம் இருந்துச்சு, அப்போ நல்லா தூங்குனாங்க. போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்துருக்கலாம். நேரம் இருந்துச்சு, அப்போ தூங்குனாங்க. இப்போ மணவாளன் வருகிறாருன்னு சத்தம் கேட்டு இப்போ தான் அலர்ட் ஆகி எண்ணெய் இல்லை, வாங்க போனாங்க. அவங்க போயிட்டு வாரதுக்குள்ள மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் உள்ளே போனார்கள். இவங்க வந்தபோது லேட் ஆயிட்டு. போய் கதவை தட்டுனா மணவாளன் சொன்னார், உங்களை யார் என்று எனக்கு தெரியாது, போயிருங்க. கதவு பூட்டியாச்சு. இப்போ நமக்கு நிறைய நேரம் இருக்கு, மனம் திரும்புறதுக்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, பாவத்தை அறிக்கையிடுறதுக்கு, ஞானஸ்தானம் படுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ நம்ம இன்னும் 2 மாதம் போட்டு, இன்னும் வேலை கிடைச்சாவிட்டு, இந்த வியாதி சுகமாகட்டு, இன்னும் கொஞ்ச நாள் கூட போட்டு பார்க்கலாம். நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சபையே, நாம் ஏதோ ஒரு 4 பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு, கொஞ்சம் கையை தட்டிட்டு, கொஞ்சம் அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டு, கைவலி சரியாச்சு, காலு வலி சரியாச்சு, கண்ணு சரியாச்சுன்னு 4 சாட்சியை சொல்லிட்டு போகிறதுக்காக அல்ல இயேசு தன்னை சிலுவையில் பலியை ஒப்பு கொடுத்தது. ஒரு மகிமை உள்ள சபையாய் அவருக்கு முன்னாடி போய் நாம நிற்கணும்னு தான் தெய்வம் தன்னுடைய சரீரத்தை 2ஆ கிழிச்சு ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஒரு மகிமை உள்ள சபையாய் அவருக்கு முன்னாடி போய் சபை என்பது கிறிஸ்து நம்மை மகிமை உள்ள சபையாய் மாற்றுகிற இடம். இங்கே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார்.
தேவன் சபையில் பேசுகிறார். இன்னைக்கு அநேகருக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லை. சபையில் உங்களுக்கு நேராய் கடந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பி தன்னை சுத்திகரித்து கொள்வதற்கு இன்னைக்கு விருப்பம் இல்லாமல் சபைக்குள்ள போட்டியும் பொறாமைகளும் கசப்பும் வெறுப்பும் பகையும் விரோதமும், நீ பெரியவனா நான் பெரியவனா, உன்னை விட எனக்கு அதிகம் தெரியும், உன்னை விட நான் சீனியர், உன்னை விட நான் படித்தவன், உன்னை விட நான் பெரிய ஆளுன்னு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் அவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? அவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு மகிமை உள்ள சபையாய் அவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? யோசித்து பாருங்கள். எபேசியர் 4:25-26 சொல்லுகிறது. எபேசியர் 5:26, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். தேவன் சபை எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? வசனத்தை கொண்டு. சபையில் வசனத்துக்கு நேரம் குறைஞ்சி போச்சு. வேற எல்லாத்துக்கும் நிறைய நேரம் இருக்கு, வசனம் தியானிக்க நேரம் இல்லை. ஆனால் சபை எப்பொழுது பரிசுத்தமாக்கப்படுகிறதுனா வசனத்தை அறியும் பொழுது. கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் சபையை சுத்தம் பண்ணுகிறார். வசனம், சபை தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். மேய்ப்பனுக்கு ஆடு செவி கொடுத்தா நல்லா இருக்கும். மேய்ப்பனுக்கு செவி கொடுக்காத ஆடோ கெட்டு போகும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 27-28 படிக்கும்போது, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவ பிரதான மேய்ப்பனாகிய இயேசு சபையில பேசுகிறார். உங்கள் சபை போதகர் மூலமாய் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க எவ்வளோ பெரிய படித்தவங்களாக இருந்தாலும், திறமைசாலிகளாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும், அனுபவசாலிகளாக இருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும், நீங்க எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், நீங்கள் ஆராதிக்கிற சபையில் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு மேய்ப்பன், அவர் மூலமாய் தேவன் உங்களோடு பேசுகிறார். அவர் மூலமா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த சத்தத்திற்கு எந்த ஆடு செவி கொடுக்குதோ அந்த ஆடு பிழைத்து கொள்ளும். அந்த ஆட்டுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எந்த ஆடு நான் செவி கொடுக்க மாட்டேன் நீ சொல்லி நான் என்ன கேட்க, உன்னை விட நான் பெரிய ஆளாக்கம்னு தன் செவி அடைக்குதோ அந்த ஆடு கெட்டு போகும். அந்த ஆடு அவருக்கு முன்னாடி நிற்காது. தேவன் சபையில தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். எதற்கென்றால் ஒரு கரை திரையற்ற பரிசுத்தமான மகிமை உள்ள சபையாய் தன்னுடைய சபையை மாற்றுவதற்காக தேவன் சபையிலே எழுந்தருளுகிறார். தேவன் சபையில பேசுகிறார். சபை செவி கொடுக்கணும். சபை தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தன் தவற உணரணும், மனம் திரும்பணும், தன்னை சுத்திகரித்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை சந்திக்க போகிறோம். அவருக்கு முன்பதாக போய் நிற்க போகிறோம், அவரை சந்திக்க போகிறோம். கரை திரையற்ற ஒரு பரிசுத்த ஜாதியாய் மகா பரிசுத்தம் உள்ள தேவனை சந்திக்க போகிறோம். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தம் உள்ளவனாக்கப்படும் பொழுது அவருக்கு முன்பதாக போய் நிற்பேன். அங்கே அவர் என்னை கனப்படுத்துகிறார். அங்கே அவர் என்னை கட்டி அணைக்கிறார், முத்தமிடுகிறார். அங்கே விருந்து. அந்த மகிமையுள்ள சபையாய் நான் மாறணும். நான் பல வருஷமா சபைக்கு வந்துட்டே இருக்கேன், தேவனை ஆராதிக்கிறேன், வசனம் கேட்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்குதா?
என் ஜீவிதம் மாறி இருக்குது. அப்போஸ்தலர் 2:40 சொல்லுகிறது, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி இவனை ரட்சித்துக்கொள். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி இவனை ரட்சித்துக்கொள். அப்ப எனக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும். நான் 5 வருஷமா கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா உலகத்துக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும். நான் இந்த வேதத்தை படிக்கிறேன், இந்த வேதத்தை சுமக்கிறேன், ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறேன்னா எனக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும். 25 வருஷமா நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். ஆனா எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்கு ரட்சிக்கப்படாத அந்த மனுஷனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லைன்னா நான் ஆராதிச்சதுக்கு நான் தேவ சபை என்று சொல்லிக்கொள்ள முடியாது. கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு போற நானும், கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு போகாத அவனும் ஒரே மதுபான கடையில ஒரே மதுபானத்தை உட்கார்ந்து குடிச்சோம்னா எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? கர்த்தரை ஆராதிக்கிற அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நானும் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்படாத மற்ற ஜனங்களைப் போல அவர்களைப் போலேயே வஸ்திரம் தரித்து, அவர்களைப் போலே அலங்காரித்து, அவர்களைப் போலேயே உலக இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, அவர்களுக்கு ஒத்த வேஷம் தரித்து நானும் நடந்தால் அவர்களுக்கு எனக்கு எந்த வேறுபாடும் இல்லாவிட்டால் நான் எப்படி அவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியும்? எப்படி நிற்க முடியும்? நான் ஆராதனைக்கு வருகிறேன். எதுக்கு? எனக்கு ஒரு மாற்றம் வரணும். எனக்கு ஒரு மாற்றம் வரணும். எனக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். நான் அவருக்கு முன்னாடி போய் நிற்க போகிற ஆள், அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிற மனுஷன், அவரை போலவே மாற்றப்பட போகிறேன். உள்ள பதிஞ்சிருக்கணும். நான் என்னை மாற்றிக்கொள்ளணும். அவர் என்னோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு நாள் என்னோடு பேசுகிறார். என் குறைவுகளை சொல்லுகிறார், என் தவறுகளை சொல்லுகிறார். நான் கேட்கணும். என்னை மாற்றிக்கொள்ளணும், என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், என்னை சரிப்படுத்தணும், என்னை சீர்படுத்தணும். அப்பொழுது அவர் ஒரு மகிமை உள்ள சபையாய் என்னை அங்கே கொண்டு நிறுத்துவார். நான் அவரை சந்திப்பேன், முகமுகமாய் சந்திப்பேன். அவர் என்னை சந்திப்பார், அவரை நான் சந்திப்பேன். எவ்வளவு மகிமையான ஒரு பாக்கியம், எவ்வளவு மகிமை! என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் பல வருட கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் உங்களுக்கும் உங்கள் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? நீங்கள் பல வருடமாய் கிறிஸ்தவர்கள் தான். உங்களுக்கும் கிறிஸ்தவர் அல்லாத உங்களுடைய நண்பருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது தேவன் உங்களோடு பேசுகிறார். மேய்ப்பன் தன் சபையோடு பேசுகிறார். பிரதான மேய்ப்பன் தன் சபையோடு கூட பேசுகிறார். உங்கள் சபையில் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மேய்ப்பன் மூலமாய் தேவன் பேசுகிறார். நீங்கள் ஆடுகள், கவனமாய் செவி கொடுங்கள், நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டாகும். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த மகிமையான தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கரை திரையற்ற ஒரு மகிமை உள்ள சபையாய் எங்களை உமக்கு முன்பதாக நிறுத்தும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தீரே, அதை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பாவிகளாய், துரோகிகளாய், துன்மார்க்கர்களாய் இருந்த எங்களை ஒரு கரை திரையற்ற பரிசுத்த ஜாதியாய் மாற்ற விரும்பின தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த விரும்பும் பொழுது நாங்களோ அதற்கு செவி சாய்க்காமல் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். உமக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மகிமையுள்ள சபையாய் எங்களை மாற்றும். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். நிச்சயமா இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்